2 சின்ன பசங்க சில்லற பசங்க அவங்கெல்லாம் வந்து மாலதி சொன்ன உடனே மாலதிக்கு தான் அடியாள், அவங்க சவுக்கு சங்கருக்கு அடியாள் கிடையாது. மாலதி கொடுத்த குரலுக்கு வேலை செஞ்சவங்க தான். ஜூன் மாசம் நீங்க கொடுத்த இதுக்கு இப்பதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? ஆமா, ஜூன் 5 மாசம் கழிச்சு. இதுக்கு நடுவில் எவ்வளவு விஷயங்கள் நடந்து எல்லா சேனலுக்கும் நானும் சொல்லிடுறேன், உங்களுக்கும் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, சவுக்கு சங்கர் உண்மையாவே பெரிய ஆள் போல இருக்கு, பெரிய லார்ட் லபுக்குதாஸ் போல இருக்கு. அவரை வந்து இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பணத்தை பிடுங்கி அடிக்கிறது மாலதி ட்ரிகர் பண்ணோன்னு தான் அவர் எட்டி வதைக்கிறாரு. ஆஃபீஸில் உள்ளவங்களாம் எங்களை அடிச்சு டைரக்டரை வந்து வெளில தள்ளி எங்களை வெளில தள்ளுறது தான் அவங்களுக்கு இது. மாலதி வரைக்கும் அடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு அராஜகம் கூட்டு முயற்சி. டிஎம்கேவோட அழுத்தத்துல நீங்க போய் கேஸ் கொடுத்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் நீங்க போலீஸே வரல. நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், 100ல அத்தனை கால் பண்றாங்க. நீங்க போலீஸே வரலன்னு சொல்றீங்க. நான் இருந்தேன்னா பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கொலை மிரட்டல் மற்றும் பண மோசடி சம்பந்தமாக தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அனைவரும் அறிந்ததுதான். இந்த புகார் அளித்த திரைப்பட தயாரிப்பாளர் மகேஷ் அவர்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம். இப்போ எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த சவுக்கு சங்கரோட கைது ஒரு 4 நாள் முன்னால் பார்த்தோம், எல்லாரும் பார்த்தோம். அதில் வந்து அவர் வீட்டை உடைச்சி உள்ளுக்குள்ளே வந்து காவல்துறை கைது செய்தது பெரிய பேச்சானது, சமூக பேச்சானது. அதில் வந்து உங்களுடைய குற்றச்சாட்டின் பேர் தான், உங்களுடைய கம்ப்ளைண்ட் தான், நீங்கள் தான் புகார் கொடுத்து தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அது முக்கியமானது ஒன்று. அதில் கூட்டு கொலை முயற்சி அப்படின்ற ஒரு வார்த்தைகளும் அதில் வருது. அது கூட்டு முதல்ல இந்த பிரச்சனை எதுனால மட்டும் முதல்ல சொல்லுங்களேன். ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அவரா வந்தது தான் இந்த பிரச்சனை. இவரை தேடி நாங்க யாரும் போல, இது வந்து அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவர் என்னன்னா ட்வீட் போடுறாரு, ஃபர்ஸ்ட் ட்வீட்ல வீடியோ போடுறாரு யூடியூப்ல. அவர் பேர் ராஜ் சத்யன்றவரை பத்தி ஏதோ தில்லு முள்ளுன்னு போட்டு ஒரு வீடியோ போட்டு அதிமுகவோட அவரை பத்தி எனக்கு அது கூட தெரியாது. நான் அந்த அளவுக்கு நான் அமெரிக்கால ஏப்ரல்ல தான் வந்த இந்த மதுரையில ராஜன் சலபாவோட பையன் தான் ராஜ் சத்யன். நன்றி தெரிவிச்சதுக்கு. அவங்க வீடியோல பேசும்போது எடப்பாடி அவர்கள்னு போட்டு டைட்டில் எல்லாம் போட்டு இருக்கும். அதுல நடுவுல திடீர்னு எங்க படத்தை பத்தி எங்க போஸ்டரையும் போட்டு ரெட் அண்ட் ஃபாலோ திரைப்படம் போதைப் பொருள் காசை பயன்படுத்தி தான் அஜய் அவர்கள் தயாரித்தார் போட்டாங்க. படத்தில் நடித்த ஒரு குரூ. அவருக்கு சம்பளம் அனுப்பினது, அவங்க ஒய்ஃபுக்கு சம்பளம் அனுப்பினது, எல்லா ப்ரூஃபும் எங்க கிட்ட இருந்தும் அது போதை காசுல அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி. அவர் ஃபர்ஸ்ட் பண்ண தப்பே ப்ரொடியூஸ் பண்ணது நாங்க கஷ்டப்பட்டு, இத்தனை பேர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அப்ப அந்த அஜய் வாண்டையாருங்கிறவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏற்கனவே எதுவும் பகை இருந்ததா? அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்றதே போதைப் பொருள் சொல்றதே லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் லாஸ்ட் இயர் நடந்த மேட்டரை வச்சு அவர் போட்ட போஸ்டர்லயே இருக்கு. அவருக்கு அறிவு இருக்க வேணாமா? அந்த போஸ்டர்ல என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த போஸ்டர்ல டேட் இருக்கு. அந்த டைம்ல அஜய் வாண்டியாருக்கு இவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சான்னு கூட அவருக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகல. இந்த விஷயத்த வந்து அவர் போதை காசுல பண்ணி அவங்க பொண்டாட்டி இது பண்ணியிருக்காங்க, நடிக்க வச்சிருக்காங்கன்னு. இதுல வந்து 5 பிக் பாஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கருணாகரன், பாலசரவன் மெயின் லீடாவும் பண்ணியிருக்காங்க. ஜிபி முத்து இருக்காங்க, யாஷிகானந்த், அனிதா சம்பத், ராபர்ட் டான்ஸ் மாதிரி நிறைய பட்டாளம், விஜய் பப்பு எல்லாமே வேற லெவல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க பட்ஜெட். இந்த கூட்ட முயற்சியால எங்களோட நட்பு வட்டாரத்துல பேசி கெஞ்சி நாங்க இந்த படத்தை முடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வருடத்துக்கு 300 படங்களுக்கு மேல தமிழ் படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அத்தனை படங்களை விட்டுட்டு உங்களை அவர் டார்கெட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அதான் சார், இதற்கு காரணம் என்னன்றது எனக்கு தெரியாதுன்றது தான் இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு வரேன். அஜய் வாண்டியாருக்கும் அவருக்கும் பர்சனல் டார்கெட்டா இருக்கலாம். அவர் சொன்ன கருத்து உங்களுக்கு தெரியாது, உங்க பேர் அவர் தெரியாது. நான் சொல்றேன்ல, கடந்த 4 வருஷம் என் பாஸ்போர்ட் ரெக்கார்டு எல்லாத்துக்கும் இப்ப நீங்க யாரு என்ன என்கொயரிக்கு வந்தாலும் அதெல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி. 4 வருஷமா நான் யூஎஸ்ல இருக்கேன், இந்தியால இல்ல. என்னோட ஃபிளைட் இன் அவுட் தெரியும் இல்லையா? இல்ல. 4 வருஷமா நான் யூடியூப்பை பார்த்து இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கறது தான் எனக்கு வேலையா. அமெரிக்காவில் நான் வேலை செய்கிறேன். அந்த வேலையை விட்டுட்டு எனக்கு இதுதான் வேலையாக பார்த்துட்டு இருக்கதா யாருன்னே பேர் தெரியாது. அப்போ ஏப்ரலில் தான் நான் வந்திருக்கேன், அதுக்கான ப்ரூஃபும் இருக்கும். என்ன நினச்சிருக்கீங்கன்னா, அவர் வந்து வெளியிட்டாரு, நமக்கு அசிங்கமாக போகும், அவர் தான் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்து போதே போனால் எந்த கம்பெனியும் வாங்கவும் முன் வர மாட்டாங்க. இதை நீக்கணும்ன்றது தான் எங்களோட மனசு. கெஞ்சாத குறை. என்னோட ஆட்டிடியூட் வேற சார். ஆனா நான் அங்க போய் கெஞ்சினேன். டைரக்டர் என்ன வந்து கண்ட்ரோல் பண்றாரு, வேணாம் பரவாயில்ல, ரொம்ப கெஞ்சுறேன். என்னன்னா இத்தனை பேர் வாழ்க்கை சார், அதுக்காக தான் சார் வந்திருக்கோம். நாங்க சம்மர்ல ரிலீஸ் பண்றப்ப இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு இது மாதிரி ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்க எடுக்கணும்னு சொன்னதுக்கு, நீ கண்ட ரவுடி பசங்களும் போதை பொருள் விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் வச்சு படம் பண்ணுவேன், அதுல ஒரு அசிங்கமான வார்த்தையும் பண்ணுவேன், அதெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லி எனக்கு நான் கெட்டவனா என்ன ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அவங்களாம் வச்சு படம் பண்ணுவீங்க, நீங்க காசு சம்பாதிப்பீங்க கோடியா. அதுல இதுதான்றது அவர் வர்றாரு அந்த காசு விஷயத்துக்கு. நாங்க எங்க கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னும் போது நான் பிச்சைக்கார போயிடலாம். நீங்க எவ்வளவு தரீங்க சொன்னீங்க?
கையில இருக்கிறது இவ்வளவுதான் சார், கொஞ்சம் தொகை தான் சார். நான் ஆல்ரெடி கையில பணம் வச்சிருக்கீங்க? கவர்ல வந்து சுத்தி பச்சை கலர் கவர்ல சுட்டி வச்சிருக்கேன். அதனால பாக்கெட்ல அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு இருந்தா ஒரு இதாக உட்காரும் போதுன்றப்ப இங்கதான் வச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் இவ்வளவுதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோன்னு 1 லட்சம்ன்றது சொன்னா, நான் 1 லட்சத்தை வாங்கிட்டு இந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு பிச்சைக்காரன் நிறைய வீடியோ விடுவேன், உங்களை இது பண்ணுவேன்னு த்ரெட்டனிங். அதாவது வீடியோ விடுவேன், நீங்க பொறுக்கி பசங்க கஞ்சா விற்கிறவங்களாம் வச்சு படம் சார், அவர் ப்ரொடியூசரே இல்லை, எல்லா ப்ரூஃபும் சொல்றோம். அதெல்லாம் அடுத்து நாங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, எந்த விஷயத்துக்கு ட்ரிகர் ஆகிறேன்னா, டைரக்டர் ஃபர்ஸ்ட் கேட்குறாரு சார் அதை இது பண்ணிருங்க சார், டெலீட் பண்ணுங்க சார். முடியாதுன்னு சொன்னோன்னே அட்லீஸ்ட் வந்து இப்படியே இருக்குமே சார், நீங்க வந்து மறுப்பு தெரிவிச்சேன்னு ஒரு வீடியோ போடுங்க. அதான் வீடியோ போட சொல்ல, அதை தயாரிப்பாளர் மறுக்கிறார் சொல்றேன், அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. மறுக்கிறான்னு போட்டா வீடியோ அங்கேயே தானே சார் இருக்கு. மறுக்கிறார் நீங்க போடுவீங்க, நீங்க போட்ட வீடியோவோ போஸ்டோ உங்களை அத்தனை பேர் விரும்பி பாக்குறாங்க, அந்த இது அங்கேயே இருக்கும்போது எனக்கு வியாபாரம் பேசும்போது பாதிக்கப்படும். இல்ல மறுப்பு வீடியோங்கிறது சரிதானே, அதுல என்ன தப்பு? மறுப்பு வீடியோ பத்திரிகைகள்லாம் ஒரு விஷயத்தை போட்டுருவாங்க, போட்டுட்டு அது தவறா இருந்துச்சுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் விசாரிச்சாங்கன்னா இது பிரசுரித்ததுக்கு நாங்கள் மன்னிப்பு போடுவாங்க. மறுப்பு தெரிவிக்கிறது என்ன சொல்றாரு, அது நியாயம்னு எல்லாருமே ஃபெலிக்ஸ்னு ஒரு சேனல்ல கூட சொன்னார். மறுப்பு தெரிவிக்கிறது நியாயம்னே வச்சுக்கோங்க. மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நீங்க மறுப்பு நான் தெரிவிச்சாலும் அந்த வீடியோ அது உள்ளதா இருக்குமே சார், அதை எப்ப சார் எடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு, இப்ப நீங்க பேசின 10 லட்சம் பேசினது மறுப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமும் பேசினாரா? போன்ல முன்னாடி அந்த டைம்ல அதிகமா விடுவன்றாரு. இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தோம்னா அவர் ட்ரிகர் ஆகுது. என்னன்னா, நான் என்ன பிச்சைக்கார பையில உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணதுக்கு நீங்க பிச்சை ரவுடி பசங்களும் பொறிக்கு பசங்க தெவடியா பசங்களையும் வச்சுட்டு படம் பண்ணுவீங்க, நாங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கணும், நீக்கணும். நீங்க சொன்னா நாங்க நீக்கிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்து இதுக்கு தான் நாங்க ஊடகம் நடத்திட்டு இருக்கோம்னா, சார் இதுதான் சார் இப்படிதான் கொஞ்சம் இவ்வளவு கஷ்டம் சார் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்துக்கு வராரு. அதுல டைரக்டர் என்ன கேட்டுறாருன்னா, அது மட்டும் மறுப்புன்னு தெரிவிச்சாலும் நீங்க ஒரு மன்னிப்பு வீடியோ விட்டுட்டீங்கன்னா தான் சார் எல்லாரும் வாங்குவாங்கன்னு அவரு ஆதங்கம். அவரு டைரக்டர் இதுதான் அங்க காரணமே. உடனே நானும் அதான் கேட்டேன். அவர் சொன்ன உடனே சார் மன்னிப்பு போட்டுட்டா நாங்க மறுப்பு தெரிவிச்சா நீங்க மன்னிப்பு வீடியோ விடுவீங்களா? அப்பதான் மாலதி வந்து சார் அந்த யார் அந்த சார்னு ஓடின மாதிரி சார் சார்னு பாஞ்சு வந்து அப்படியே பயங்கரமா அங்க இருந்தவங்க வந்தாங்க. அவங்க பின்னாடி 4 பேர் வேலை செஞ்சவங்க. இப்ப அந்த லியோ இவங்க அவங்க கூட 2 சின்ன பசங்க சில்லற பசங்க அவங்கெல்லாம் வந்து மாலதி சொன்ன உடனே மாலதிக்கு தான் அடியாள், அவங்க சவுக்க சங்கருக்கு அடியாள் கிடையாது. மாலதி கொடுத்த குரலுக்கு வேலை செஞ்சவங்க தான் அவங்க வந்துட்டு சாருக்கிட்டே மணி இவளை கொன்னு போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, எங்களை பத்தி தெரியாது. எங்க ஆபீஸ்க்கு ஒரு ஊடகத்துல உட்கார்ந்து அப்படியே பண்றாங்க சார், எங்க ஆபீஸ்க்கே வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டா எப்படி போறீங்கன்னு பாக்கலான்ற அளவுக்கு ஒரு அராஜகம் போக்கு நடக்குது. அந்த 4 பசங்களும் வராங்க, எங்களை வெளில அவர் அந்த பணத்தை புடுங்குறாருல, புடுங்கிட்டு இந்த மாலை இது எந்த மாசம் நடந்தது? இது ஜூன் மாசம். இது ஜூன். ஆமா ஜூன். நீங்க எப்போ காவல்துறையில நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அடுத்த நாள். ஏன்னா அடிபட்டது எனக்கு, எட்டி உதச்சி உயிர்நாட்டில உதச்சாரு. ஜூன் மாசம் நீங்க கொடுத்த இதுக்கு இப்பதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? ஆமா, ஜூன் 5 மாசம் கழிச்சு. இதுக்கு நடுவில் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது எல்லா சேனலுக்கும் நானும் சொல்லிடுறேன், உங்களுக்கும் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்தது, என்னென்ன பண்ணீங்க, யார் யார் இதுல நடிச்சது எல்லாரையும் தொடர்பு கொண்டு போலீஸ் எங்களை நாங்களும் கால் பண்ண அவங்க ஃபாலோ அப்ல இருக்காங்களே, நாங்க ரொம்பவும் டார்ச்சர் பண்ணவும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன இப்படி இழுத்துட்டு ஜவ்வு மாதிரி போகுது, சவுக்க சங்கர் உண்மையாவே பெரிய ஆள் போல இருக்கு, பெரிய லார்டு லபுக்குதாஸ் போல இருக்கு, அவரை வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. இதேதான் இத்தனை வருஷமா சொல்லி இவ்வளவு கேஸ் இருக்கு அவ்வளவு கேஸ் இருக்கு, நம்மள ஒன்னா விட்டுருவாங்க. அதுக்கு முன்னால ஒரு குண்டாஸ்ல கைது செய்து அதுக்கப்புறம் கோர்ட் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறமா இதெல்லாம் இல்ல இல்ல இந்த ஆமா ஆமா அது எப்பன்னு தெரியாது. அந்த இன்சிடென்ட் நான் கேள்வி அதுக்கு முன்னாடி நடந்தது, இந்த எங்க நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. நான் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து இந்த பணத்தை புடுங்கி அடிக்கிறது மாலதி ட்ரிகர் பண்ணோன்னு தான் அவர் எட்டி உதைக்கிறாரு. ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் எங்களை அடிச்சு டைரக்டரை வந்து வெளில தள்ளி எங்களை வெளில தள்ளுறது தான் அவங்களுக்கு இது. மாலதி வரைக்கும் அடிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு அராஜகம் கூட்டு முயற்சி. நல்லா இன்னும் கரெக்டா பட்டிருந்தா ஒரு உயிரே போயிருக்குன்றப்ப எனக்கு அங்க ஆதங்கம் என்னன்னா, மன்னிப்பு வீடியோ விடுறது இல்லாம அவ்வளவு அராஜகமா அவர் பேசுறாருன்றப்ப அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு கீழே இறங்கி வந்து 100க்கு கால் அடிக்கிறோம். 100க்கு கால் உடனே வந்துருவாங்களே. உடனே வர்றதுக்கு போலீஸ் எப்படி சார் உடனே வரும்? பேட்ரோலுக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா 100 கால் அடிச்சோம், அங்கேயே இருங்கன்றாங்க. பொறுக்கி மாலதி எல்லாமே சேர்ந்து கூட்டா அவங்க ஆபீஸ் கீழே இறங்கி நின்னா ஏடிஎம்கேவோட ஒரு அரங்கநாதன் ஒருத்தரோட ஆபீஸும் கீழே இருக்கு. ஸோ அப்படி இருக்கு. இதை நான் அரசியலா கொண்டு போக விரும்பல, ஏன்னா எல்லாரும் அரசியல் ஆக்கிட்டீங்க. என்னோட கருத்து போதைப் பொருள் ஆனதால நீங்களே பண்ணிருந்தீங்க, நீங்க படம் பண்ணிருக்கீங்க சார் போதை காசுல. நீங்க பண்ண படத்தை இப்படி நான் போதை காசுல தான் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்றேன்னா உங்க படம் வியாபாரம் பாதிக்கும். நீங்க என்கிட்ட வந்து கெஞ்சுவீங்களா? ஏதாவது ஒன்று கான்டாக்ட் பண்ணுவீங்களா?
இல்லைன்னா கேஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்ணீங்களா? இதை தான் நான் பண்ணேன். இது நியாயமா இல்ல? நீங்க என்ன பண்ணிருக்கணும், இவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து நீங்க டெலிட் பண்ணுங்க சொல்றதுக்கு இந்த மாதிரி எங்களை தவறா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாலே காவல்துறை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். காவல்துறைக்கு எது சார் இந்த விஷயம் போதைன்னு போது, இது காவல்துறைக்கு போனா எப்படி சார்? இது காமன் சென்ஸ் சார். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சில விஷயம் இந்த விஷயத்துக்கும் போய் யார் வேணா என்ன போட்டாங்கன்னா உடனே ஒரு மணி ரூபா வாங்கிட்டு பண்ணலாம்ன்றது அர்த்தம் இல்லாம இருக்கு. எதுக்கு போலீஸ் இருக்கு? இதை இல்ல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க போலீஸ் போனதுக்கு முன்னாலே போயிருக்கணுமே. இப்ப எப்படி போலீஸ் வந்துருச்சு நிக்குது பாத்தீங்களா இந்த பிரச்சனை? இந்த விஷயத்துக்கும் போயிருக்கோம் சார். அதுக்கப்புறம் சில பிரஸ்ங்களுக்கும் நாங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், சில மீடியாஸ் போடவும் இல்ல. இந்த விஷயத்துக்கு அப்புறம் இப்ப சீரியஸ் இந்த விஷயம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களை யாருன்னே தெரியுது. எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அந்த டைம்ல. நாங்க சில மீடியால பேசின ரெக்கார்ட்லாம் இருக்கு. மீடியால பேசுனது சொல்றேன் நானு. இத போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாலே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், எங்களை இந்த மாதிரி தவறா போட்டிருக்காங்க. இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க இந்த போதை 15 ரூபா நீங்களே சொல்லிட்டீங்க உங்க படத்தோட பேரை இணைச்சு. இத முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத இருக்கும் இல்ல. நாங்க அங்கேயும் பண்ணதாலதான் அதுக்கப்புறம் எதுவும் நடவடிக்கை இல்லைன்றப்பதான் இந்த விஷயத்தை அவரை மூவ் பண்ணி நாங்க போய் கெஞ்சாத குறையா இது பண்ணுவோம். இவ்வளவு அராஜகம் நடந்து போகும்போது 100 அடிச்சவன் நாங்க கீழே நிக்கிறோம்னா அவங்க உடனே கால் மேல கால் வருது, வெயிட் பண்ணுங்க, ஆபீஸ விட்டு கீழே வந்துட்டு கீழே அவங்க வாசல்ல நிக்கிறோம், கால் மேல கால் அடிக்கிறாங்க. இல்ல வெளியில வந்துட்டீங்க, அவங்க ஆபீஸ்ல இருந்து கீழே அடிச்சு வெளில விரட்டினாங்கன்ற அங்கேயே நான் என்ன இன்னும் அடி வாங்கிட்டு இருக்க சொல்றீங்களா? நான் சொல்றேன் அந்த பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா போயிருக்கலாம்ல. அது எந்த ஏரியா? அந்த ஏரியா அது ஆதம்பாக்கம் ஏரியால. ஆதம்பாக்கம்னா எந்த ஸ்டேஷன் வரும்? ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குமே எங்க? ஆமா, அது ஒரு பழைய ஸ்டேஷனை புதுசா ஒரு ஸ்டேஷன் மாத்திருக்காங்க. புதுசா ஸ்டேஷன் அது கொஞ்சம் தூரமா இருக்கும். இது இது ஒரு அரசியல் ரீதியா பேசப்படுது அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் யாழும் திமுகவுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ரொம்ப நாள் பிரச்சனை இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதனால அவரை கைது செஞ்ச உடனே இந்த விஷயம் வருதா அப்படிங்கும் பொழுது ஒரு டவுட்டா வராங்க. எந்த புரியல கைது செஞ்ச உடனே? அதாவது இப்ப சவுக்கு சங்கரை கைது செய்யறது அவர் என்ன ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருன்னா என்னையை கைது செய்வதற்காக இந்த அரசாங்கம் முயற்சிக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு வெளியில. அரசாங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் வெளியில எப்படி நீங்க ஃபெலிக்ஸ் ஒரு இன்டர்வியூ பார்த்தோம், அந்த பேசுறது பார்த்தோம் இல்லையா? அதனால என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த கட்சியோட அழுத்தத்துல நீங்க போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியில சொல்றாங்க. இதுல புரியல, டிஎம்கேவோட அழுத்தத்துல நீங்க போய் கேஸ் கொடுத்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் நீங்க போலீஸே வரலன்னு நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். 100ல அத்தனை கால் பண்றாங்க. போலீஸே வரலன்னு போலீஸே வரலன்னு சொல்லல, அத்தனை கால் அடிச்சு ஃபாலோ பண்ணாங்க. வழி இருக்கு. நான் அந்த ரோட்ல போலீஸ் வந்தாங்களா? அந்த வரத்துக்கு என்ன கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நான் நின்னா அவங்க கீழே இறங்கி வரலாம், அடிச்சு இருக்கானான்னு பார்க்கலாம். எல்லா விஷயமும் நடக்கிறப்ப கொஞ்சம் நவுந்து வரப்ப எனக்கு வலி இருக்கும்போது டைரக்டர் என்ன டிசைட் பண்ணனா நான் கொஞ்சம் வலி உதச்ச இடம். அப்படி ரவுடி பசங்க அது நீங்க சொல்ற மாதிரி வெளியில உள்ளே ரவுடி இருக்காங்க சார். உள்ளே சவுக்கு சங்கர் ஆபீஸே ரவுடின்றேன். அது ரவுடி பசங்க ஏரியாவான்னு நான் போன ஆபீஸே ரவுடித்தனம் பண்ற ஏரியா. அப்ப நீங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு? அவர்கிட்டயே நான் வாசல்ல நின்றுட்டு வாங்க அடிங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போலீஸ் வருதுன்னு சொல்ல முடியும். ஓரமா ரோட்டு மனையில நிக்கலாம்னு நிக்கிறோம். ரோட்டு மனையில நிக்கும் போது அவங்க கால் மேல கால் அடிக்கிறாங்க. எங்க இருக்கீங்க? நீங்க அங்கே இருங்க, போவாதீங்கன்னா. சார் நாங்க நவுந்து வரோம் வரல, ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்க என்ன பண்றோம், அங்க ஆட்டோ ஏறி ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நான் வலின்னு சொன்னோன்னா டைரக்டர் அவர் நிதானமா இருக்காரு. அவரையும் அடிச்சாங்க, ஆனா அவர் நிதானமா இருக்காரு. எனக்கு அடிபட்ட இடம் வேற. அதனால நம்ம ஆட்டோல ஏறி சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதாவது அன்னைக்கு வலி இருந்ததால அன்னைக்கு பண்ணல, மறுநாள் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணது எல்லாமே இருக்கு. அது எந்த செக்ஷன்? அது கமிஷனர் ஆபீஸ் ஜேசி. ஓ இங்க பட் ரோடு இருக்கு இல்லையா? அங்க இருந்து என்ன நான் ஆதம்பாக்கம் இருக்கேன், அங்க இருந்து பட் ரோடு கொஞ்சம் நியர்பை இல்லையா? அதுல நீங்க இது என்னைக்கு நடந்தது? இது நீங்க புகார் அளித்தது 1ஆம் தேதி ஜூனா? ஆமா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதான் 5 மாசம் ஆச்சு சார். அதான் நான் சொல்லி முடிச்சிட்டேனே சார். அத்தனை என்கொயரி எங்களை நீங்க புதுசா கேட்கறதால கேக்குறீங்க. அவ்வளோ எங்களை என்கொயரி பண்ணி நாங்க எந்த காசுல பண்ணீங்க, யாரை வச்சு பண்ணீங்க, எந்த ஆர்டிஸ்ட், எல்லா டீட்டெயிலும் எடுத்து அப்புறம் தான் அங்க போறாங்க. ஃபாலோ அப் இருக்கு சார், ஃபாலோ அப்ல இருக்கு சார். நாங்க அத்தனை கேஸ் இருக்கிறப்ப என் கேஸுக்கு பாஞ்சாங்கனாலும் நீங்க இப்ப சொன்னீங்களே திமுகவோட, நான் உடனே பாஞ்சாலும் உடனே உங்களுக்கு ஒருத்தர் உதவிட்டாரா? திமுக தான் காரணம்னா அன்னைக்கே பண்ணிருக்கணுமே. இப்ப நீங்க கூட போலீஸ் வரலன்னு அவர் என்ன பத்தி பேசினதை விடுங்க சார். அவர் யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு, எப்பயோ பண்ண முடியாது. என்ன பத்தி பேசினதுக்கு அவங்க உடனே பாஞ்சிருவாங்களா சார்? சார் இதுல என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவ்வளவு திமிரா கால் மேல கால் போட்டவருக்கு அப்படியே ராஜா, அவரு கிங், அவரெல்லாம் சாய்க்க முடியாதுன்றாங்க.
ஸ்ரீமதி மேட்டரா இருக்கட்டும், எவ்வளவு அவரை பர்சனல் மேட்டர்லாம் விட்டுருங்க, அவர் எனக்கு பர்சனல் எதிரி கிடையாது. என் படத்துக்கு இது அரசியலா கொண்டு வராம என் படம் பிசினஸ் பண்ணதுக்கு அடுத்த சொல்யூஷன் எந்த மீடியாவும் பேசல. எனக்கு அடுத்து படம் வியாபாரம் ஆகும். போதை பொருள் நீங்க படம் எடுத்தீங்கன்னா வியாபாரம் ஆகுமா? ஆகாது. அதுக்கான ஆதங்கத்தை தான் நான் கொட்டத்துக்காக வரேன். அதையும் பாதி பிரஸ் போடல, எதுவுமே பண்ணல, மதிக்கல. இதுக்கு முன்னாடி நான் போட்ட இன்டர்வியூ இருக்கு, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, யார் யார்கிட்ட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பிரஸ் மீட் திரும்ப வைக்கிறேன், திரும்ப இங்க கம்ப்ளைண்ட் வருது, இவ்வளவு விஷயங்கள் போகுது. சரி, இதுக்கப்புறம் நீங்க இப்ப சமீபத்தில் கொடுத்த இந்த பேட்டியெல்லாம் யூடியூப்ல பேட்டியெல்லாம் பார்த்தோம், ஃபெலிக்ஸ் அவர்களோட இந்த பேட்டியெல்லாம் பார்த்தோம். அது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா திருடனுக்கு கூட இருக்கிறவன் திருடனை பிடிச்சு கொடுத்தவன் கிட்ட எப்படி பேசுவான் சார்? நான் சொல்றது பொய்ன்னு தான் பேசுவான், சொல்வதெல்லாம் உண்மை நான் பேசுவான். நீங்க எப்படி அவரு அந்த இதுக்கு அவரை இன்டர்வியூக்கு போனீங்க? எனக்கு உண்மை நிலைமை சொல்றேன், அதுவும் எனக்கு தெரியாம முன்னாடி அவர் நம்பரை நானே தான் வாங்கினேன். ஒரு நல்ல சேனல் நினைச்சு அவர் என்ன பேசுறாருலாம் பார்க்கல. சில சேனல் எல்லாம் பார்க்கும்போது வியூஸ் அதெல்லாம் பாக்குறதுலாம் நம்ம இது பண்ணும்போது சில ரெஃபர் பண்ணுவாங்களே, அவங்க கிட்ட நம்பர் வாங்குறேன். நம்பர் வாங்கி தான் நான் ரெட்ஃபிக்ஸ் கான்டாக்ட் பண்றேன். நான் தான் கான்டாக்ட் பண்றேன் ஃபெலிக்ஸ்.